சாமி, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும். அண்ணன், கொஞ்சம் வேகமா போங்களேன். மாப்பிள்ள, ரோடு சரியில்லடா, டிராஃபிக்கா வேற இருக்கு. எப்படா வேகமா போக முடியும்? அவசரப்படாத, போயிடலாம். முடியல மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அருண், மனசு போட்டு குழப்பிக்காத. பாப்பா நல்லாதான் இருக்கும். நானும் அதை தான் நம்புறேன். ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே அட்டென்ட் பண்ணணும்ல. அவங்க கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது. எனக்கு அந்த டென்ஷன் தான் அது ரொம்ப இருக்கு. உன் டென்ஷன்னால ரஞ்சிதா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறா அருண். நீ சொன்னதுனால தான் ஹாஸ்பிட்டலுக்கே போறோம். போற வழியில இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி அருண்? முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ரஞ்சிதா, ரொம்ப சாரிண்ணே. பாப்பா விஷயத்துல நான் ரொம்ப எமோஷனலா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ரஞ்சிதா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுண்ணே. எப்பவும் போல நீ பாசிட்டிவா இருண்ணே. உனக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம குழந்தை கண்டிப்பா உன் வயிற்றுல சேஃபா தான் இருக்கும். கண்டிப்பா சேஃபா தான் இருக்கும். எதுவும் ஆகாது. சரண்யா, நீங்க தானே? ஆமா சிஸ்டர், நான் தான். உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. எங்க நர்ஸ்? அருண், உட்கார வேண்டியதானே? ஏன் நின்னுட்டே இருக்க? இல்ல அத்தை, இன்னும் ஏன் ரஞ்சிதாவை கூப்பிடாம இருக்காங்க? நமக்கு முன்னால வந்தவங்களும் இருக்காங்கல்ல அருண், அதுக்கப்புறமா தான் கூப்பிடுவாங்க. அத்தை, நம்ம அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களா நீங்க? ரஞ்சிதாக்கு வலி மாதிரி ஏதாவது வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு உள்ள போலாம். இவ நார்மலா தானே இருக்கா, அப்புறம் எப்படி உள்ள அனுப்புவாங்க அருண்? இல்ல அத்தை, நான் எதுக்கும் டாக்டர் போய் பார்த்துட்டு பேசிட்டு வரேன். அருண், அண்ணே அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணே. பயப்படாத ரஞ்சிதா, சகஜமா இருக்க பாரு. முதல்ல வேர்வையை தொடச்சுக்கோ. நீ